சார் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்திருந்தால் இதை பேசியிருப்பாரா? மாநில தலைவர் இல்லாம இருக்கனால அத பேசலையா? அப்படின்னாக்கா, நிச்சயமா அப்படி கிடையாது. அண்ணாமலைக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த விஷயத்த பேசுனாக்கா பயங்கர சென்சிட்டிவ் ஆகும். இதுல வந்து திமுக அவங்க செஞ்ச தப்பு மறைஞ்சு போயிரும்ன்ட்டு. ம். அதனாலயே வெல் பிளான்டா இத வந்து அவரும் தொடல, நயினா நாகேந்திரனையும் பெருசா தொட விடல. நீங்க இத தொட்டீங்கனாக்கா, அவன் பண்ணி வச்சிருக்க திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம் வெளில வராம இத பத்தியே வேற போயிடும். ஏதாவது ஒண்ணு பண்ணுவாய்ங்க. எப்படி போயிடும்னாக்கா, பிஜேபி பார்த்தீங்கன்னா, மதத்த பத்தி பெருசா அரசியல் பண்ணுதுன்ற மாரி, இத இவங்க வேற மாரி கொண்டு போவாங்க. ஏன்னா, இத வந்து பிஜேபி கையில எடுத்தா என்ன ஆகும்னாக்கா, திருப்பரங்குன்றம் சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல? அதுபோல வந்து மக்கள் ஆர்ப்பரிப்பாங்க. பார்த்தீங்களா, பிஜேபி உள்ள வந்துரும். இவங்க எவ்வளோ கலவரம் பண்றாங்க, எவ்வளோ பெரிய பேர் கூடுறாங்கன்ட்டு, இத ஒரு டைவர்ட் பாலிடிக்ஸ் பண்ணி அவன் தப்பிச்சுக்கிறதுக்காக வேல பார்ப்பான். இத ஸ்மார்ட்டா புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, "தொடாத, மக்களே செருப்பு கழட்டி அடிச்சுப்பாங்க. இத விட்டுரு" அப்படின்ட்டு அவர் ஒதுங்கிட்டாங்க. இப்ப வந்து மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? நீங்க சொன்னீங்கன்னா ஊடகத்துல நம்ம பதிவு பண்ண முடியாத வார்த்தைகள பச்சை பச்சையா பதிவு பண்றாங்க. யூடியூப் சேனல்லாம் கட் பண்ணாம போடுறான். அவன் வந்து உள்ளபடி மகிழ்ச்சியோட போடுறான். அவ்வளவு அநாகரிகமான வார்த்தை. ஏன்டா எங்க போய் குத்த வச்சு உட்காந்து எவகிட்ட அந்த கதைய கேட்டு வந்து நீ சொல்லி வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அநாகரிகமா கேட்கறாங்க. இன்னும் நெறைய பேர் கேட்கறாங்க. நான் ஏன் உனக்கு எந்திரிச்சு நிக்கிறதுக்கே வக்கு இல்லையா? உனக்கு எதுக்கு இந்த கதை இப்ப தேவைன்னு கேட்கறாங்க. சேர்ந்தாப்புல 4 ஸ்டெப் நடக்க முடியல. நீ என்ன பண்ண போற? அப்படின்னு கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து நெஞ்சில அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்னு இந்த காணொளியை ம். அவரது வீட்டில் அவரது மனைவியோ, இல்ல அவரோட குழந்தைகளோ பார்த்துட்டு, திரும்ப உள்ள வந்து அந்த ஆள் போய் பேசம்போது, எப்படி அவருக்கு அசிங்கம் இருக்காது சார். நம்ம குடும்பம் வரைக்கும் போ வேண்டாம். ம். அந்த ம். பிள்ளையோட மன வலி எப்படி இருக்கும்? ஏன்னா, "என்னப்பா இப்படி பேசுறியேப்பான்னு" சொல்லி, அது அவருக்கும் ஒரு பெரிய ஒரு நறுதலா தான் சார் இருந்திருக்கும். அவருடைய பையனுக்கு அந்த நெருடல்லாம் இருக்குமான்னு தெரியல.